எந்த சிஎம்மும் இது மாதிரி ஒரு அறிவிப்பு விடலை. நீங்கள் முதல்ல ஏதாவது டிவியில் ஏதாவது டெலிகாஸ்ட் பண்ணீங்களா? பப்ளிக் ஏதாவது நோட்டீஸ் இது கொடுத்தீங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் இது கொடுத்தீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்டு? ஏன்னா குழந்தைங்களாம் பெரிய ஏமாற்றம் கிட்டத்தட்ட ஒரு 100-150 குழந்தைங்க வெயிலில் இருக்குது. தேவி, நான் படப்பையிலிருந்து வரேன். 21-22 நம்ம அண்ணன் சிஎம் விஜய் அவர்களால் இது வந்து வனவியல் பூங்காவியலுக்கு ஃப்ரீ டிக்கெட்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று முன்பதிவு பண்ணோம், எங்களுக்கு பதிவே ஆகலை. இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் வந்து போய் பார்க்கலான்ட்டு வந்தோம். ஆனால் அங்கே வந்து நாங்கள் வெயிலில் தான் காத்திருக்கிறதா இருக்குது. ஏமாற்றத்தோடு தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இன்னமும் இதுவரை எந்த சிஎம்மும் இது மாதிரி ஒரு அறிவிப்பு விடலை. நம்ம அண்ணன் விஜய் விட்டுருக்காரு. அதுக்காக வந்து எல்லா மக்களும் வந்து வெயிலில் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக உள்ளே விடாமல் போலீஸ்லாம் நம்மளை வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. முன்பதிவு பண்ணுறோம், அப்பயும் எங்களுக்கு பதிவு ஆகலை. நேற்று இன்றைக்கி வந்து டிக்கெட் இல்லாமல் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி எங்களை வெளியவே நிற்க வைக்கிறாங்க. இது வந்து எங்கள் விஜய் அண்ணன் வந்து பார்க்கணும். மக்கள்லாம் இவ்வளோ வெயிலில் நின்றுட்டு இருக்காங்க, இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். நன்றி. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்திருக்கோம், தூங்கவே இல்லை. எங்களை உள்ள விடணும். இப்போ உடனே அனுமதி கொடுக்கணும். எல்லாரையும் வந்து அது லிங்க் வந்து எத்தனை பேருக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும்? இங்கே வர்றவங்களாம் வந்து பெரிய பணக்கார வீட்டு ஆள் கிடையாது. எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு போகிற ஆள் இல்லை மிகப்பெரிய விஷயத்துக்கு போகிற ஆள் கிடையாது. சாமானிய மக்கள், எழுத படிக்க தெரியாதவங்க கூட இதில் இருக்காங்க. லிங்க் எப்படி ஆப்ரேட் பண்ணி அந்த டிக்கெட் புக் பண்ண முடியும்? ப்ராப்பராக அந்த என்ன விஷயமோ அதை வந்து இங்கே ஒரு கவுண்டர் போட்டு ஃப்ரீயாக கொடுக்கலான்னு சொல்லலாம். அதுக்குள்ளே இங்கே வர்றவங்களெல்லாம் புக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் முதல்ல ஏதாவது டிவியில் ஏதாவது டெலிகாஸ்ட் பண்ணீங்களா? பப்ளிக் ஏதாவது நோட்டீஸ் இது கொடுத்தீங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் இது கொடுத்தீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த மாதிரி ஃபுல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. மொத்த குழந்தைங்களாலும் சின்ன சின்ன குழந்தைங்களும் வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாரத்தில் ஒரு நாள், இப்போ வந்து சனிக்கிழமெலாம் ஸ்கூல் வச்சிடுறாங்க, ஒரு நாள் லீவில் குழந்தைங்கள குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி வந்து நின்றுட்டு இருக்கும்போது அடிக்கிற வெயில். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பயங்கர வெயில். இன்றைக்கி இந்த வெயிலில் இத்தனை ஜனங்க இங்கே நின்றுட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க? மேலே சொல்கிறது தானே செய்வாங்க. இப்போ அந்த மினிஸ்டருங்க வந்து பல விஷயத்துக்கு பேசுகிற மினிஸ்டருங்க வந்து இப்போ இம்மிடியேட்டாக இப்போ திறந்து விடணும். உடனே இதுக்கான நடவடிக்கை எடுத்தால் தான் இது வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். இதெல்லாம் இந்த மக்கள் மத்தியிலும் இந்த குழந்தைங்க மத்தியிலும் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆனால் குழந்தைகளோட நட்சத்திரமாக விஜய் வந்து இன்னைக்கு திகழ்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும். வீட்டில் படித்த பசங்களா படித்து பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீன்னு சொல்லவே குழந்தைங்களாம் விஜய் சார், நான் உங்களோட ஃபஸ்ட்டு ரசிகன். இப்போ வந்து உயிர் தொண்டன். நான் நானும் குழந்தைங்கள கூட்டு வந்துக்கிறேன். ஆர்வமாக தான், எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு கூட்டு வந்துக்கிறேன். ஆனால் உங்களை குழந்தைங்க தான் ஃபஸ்ட்டு இன்க்ரேஸ் பண்ணாங்க. வீட்டில் கூட விஜய் மாமா ஓட்டு போட்டால் தான் நீங்கள் சொல்லி வீட்டில் எல்லோரும் போய் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சோம். அது இப்போ குழந்தைங்க வந்து ஏமாற்றமாகுது. இப்போ குழந்தைங்க சிங்கம் புலி பார்க்கணும் ஆசைப்படுது. அது நீங்கள் தான் சார் கண்டிப்பாக உயிர் பண்ணணும். ஏன்னா எல்லோரும் வெயிலில் நிற்கிறாங்க பாவம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒன்று ஸ்டெப் எடுங்க. ஏன்னா குழந்தைங்களாம் பெரிய ஏமாற்றமாக கிட்டத்தட்ட ஒரு 100-150 குழந்தைங்க வெயிலில் இருக்குது. அதுக்கு தயவுசெய்து நீங்கள் ஸ்டெப் எடுங்க சார். ஏன்னா உங்களை நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பில் டக்கு டக்குன்னு நடைமுறைக்கு ஒத்து வருது. பாருங்கள் சார், கண்டிப்பாக.